ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நாங்கள் பங்குகளை எந்த ஒரு விதமான ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல, பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த சேனலை பார்த்துட்டு பையோ செல்லோ டைரெக்டாக போக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது பியூர்லி எஜுகேஷனலுக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு எதையாவது பங்குகள் வாங்கணும் விற்கணும்னா நீங்களே எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய லாப நஷ்ட கணக்கெல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டு, உங்களுடைய அட்வைசர் யாராக இருந்தால் அவங்களையும் நல்லா அனுசரித்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பையோ செல்லோ போங்க. இந்த வீடியோ பார்த்து பையோ செல்லோ வேண்டாம். இது பியூர்லி எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ். அதாவது அண்டர் ₹1 கீழே உள்ள ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வேணும்னா பாருங்கள், இல்லைனா இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்ஸ். இதில் நான் சொல்கிறேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த ஷேர்ஸ் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு அட்வைஸராக இருக்காங்களும் சரி, இல்லை நாங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்களாக போய் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பென்னி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட் லிமிடெட், இன்னொன்று ஷர்ணம் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இந்த 2 கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 கம்பெனியுமே சமீபத்தில் ரொம்ப லோவில் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாக ஏறி இருக்கு. சரி, இதை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட் லிமிட்டடை பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனி 1987 ஆரம்பித்த ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி தான் இந்த கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் லோன் கொடுக்குறதெல்லாம் இவங்களுடைய மெயின் ப்ரொசீஜரே இருக்குது. அதாவது என்பிஎஃப்சின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க்கோட அப்படின்னா 2003 தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செக்யூரிட்டி கொடுத்தோ இல்லை செக்யூரிட்டி இல்லாமல், இதிலே ரிஸ்க் இருக்குது பாருங்கள், வித்தவுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பாண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கம்பெனி ஷேர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா சின்னது பெருசு மீடியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா என்டர்பிரைசஸ்க்கும் செக்யூரிட்டியோட இல்லை செக்யூரிட்டி இல்லாமையோ கூட இவங்க லெண்டிங் கொடுக்குறாங்க. இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸே. சரி, இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ப்ரைஸ் இவங்களுக்கு 52 வீக் லோ 0.35 இருந்திருக்கு. 52 வீக் ஹை 1.77 இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக இவங்களோட எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.92 வரைக்கும் போயிருக்கு. அதே லீஸ்ட் ப்ரைஸ்னால் 0.13 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ லீஸ்ட் ப்ரைஸையும் நான் வச்சுக்கணும். இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் போன குவார்ட்டர் வரைக்கும் 13.18 இருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.73 தான் இருக்குது. அப்போ நடுவில் ப்ரொமோட்டர் அவங்களோட ஷேர்ஸை விற்றுட்டாங்க. விற்றா டேரெக்டாக யார்கிட்ட போவோம்? பப்ளிக்கிட்ட தான் போவோம். ஏன்னா இதில் எஃப்ஐ கிடையாது, டிஐ கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எஃப்ஐ இருக்காங்களா, டிஐ இருக்காங்களா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். இதில் பண்ணுற நீங்கள் ₹500, ₹1000, ₹2000 வேணால் ரிஸ்க் எடுத்து சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக விளையாட பார்க்கலாம், தவிர்த்து ஓவர் ரிஸ்க் இதில் எடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் போயிடவே கூடாது. சரி, இதில் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் எதோட க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் சர்க்கியூட்டில் தான் ஸ்டாக் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.52ங்கிறதுல நிற்கிது. 18.18% ஸ்டாக் ஏறி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இதை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சேன் 0.38, 37, 36 இருக்கும்போது ஒரு 1 வீக் பிஃபோர். பட் நான் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 0.52 போயிருச்சு. ஸோ அடுத்தடுத்த நாளில் இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் கன்சிடர் பண்ணுவோமா இல்லை வேணாமாங்கிற டிசிஷனுக்கே வரேன். இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நான் வச்சு ஈரல, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, இவங்களுடைய இப்போ ஏன் இந்த அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட்
ரொம்ப அதிகபட்சமான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 2764.94% வந்து இவங்க ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சேல்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் மெயினாக வந்து சேல்ஸ் அதிகமாகும் போது எக்ஸ்பென்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது. சேல்ஸ் அதிகமாக போகும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகக்கூடாது, எக்ஸ்பென்ஸை குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா சேல்ஸுக்கு அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்க ப்ராஃபிட்டு அதிகமாக தான் இருக்கும். சரி, இதே வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவாக கொடுத்துட்டா அதுவும் பயங்கர சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா 72 crores இருக்குது. இவங்க ரொம்ப சின்ன கம்பெனி, இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலே 89.96 crore தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றுக்கு ஒரு 100 தடவையாவது யோசிச்சுட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் ஏன் பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ரூபாவும் பெரிய காசு தாங்க. நீங்கள் இதில் வந்து சீரியஸாக இறங்கி நீங்கள் பாட்டுக்கு 2000 10,000 போட்டு அது வந்து இப்போ ஏறுது. ஆனால் ஒரு சமயத்தில் வந்து திடீர்னு இறக்கி அதை கொண்டு வந்து 0.10 0.1 போட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் சொன்னேன் விளையாட்டுத்தனமாக இருங்க அப்படின்ட்டு. அதே நேரத்தில் நீங்கள் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடியதும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இப்போ நிறைய பெரிய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் வந்து பிலோ 10 இல்லை பிலோ 20 பிலோ 30 தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ இருந்த மார்க்கெட் வேல்யூயும் அப்படி, அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த நம்மளுடைய ருப்பி வேல்யூயும் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ ருப்பி வேல்யூ டாலர் வேல்யூக்கெலாம் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதிகபட்சமாக இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசை வச்சு தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பென்னி ஸ்டாக்கு தான் நான் வாங்குவேன்னு சொல்லி பென்னி ஸ்டாக்ஸ் அதிகமாக வாங்கக்கூடாது. நான் இது ஏன் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேலை ஏதோ ஒரு நற்பாசம் தான் வச்சிங்கன்னா, ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏறிடாதா, 2 ரூபா 1 ரூபா, இப்போ 47 ரூபா 48 காசு இருக்குது, 52 காசு இருக்குது, 1 ரூபா ஏறினா லாபம் தானே, ஒரு 1000 ஸ்டாக் போட்டு 1000 ரூபா கிடைக்குமே அப்படின்னா. ஆனால் போனாலும் 500 600. ஸோ நான் எந்த ரிஸ்க் எடுத்தாலுமே 500 600 தான் பென்னி ஸ்டாக் எடுக்கணும். இல்லை மேக்ஸிமம் 1000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 1 ரூபா 2 ரூபா மேலே தாண்டிடுச்சு, இது கீழே வரவே வராது, கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். ஆனால் இது ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா? சரி, வாங்க அடுத்த நம்ம ஷேரை பக்கம் போவோம். அடுத்த ஷேர் என்னென்னா சரணம் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இது சரணம் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லேண்டை வந்து சேல் பண்ணி அதுதான் அவங்களுடைய தொழிலே. அதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், சேல் பண்ணணும், ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பில்டிங்கை பை பண்ணுறதோ, ஓன் பண்ணுறதோ, லீஸுக்கு எடுக்கிறதோ, எக்ஸ்சேஞ்சிங் பண்ணுறதோ, இல்லை ட்ரான்ஸ்ஃபரிங் அலாட்மெண்ட் பண்ணுறதோ இவங்களுடைய வேலை. இவங்க இதெல்லாம் பண்ணி தான் இந்த வருஷமும் இவங்க நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்டும் இந்த வருஷம் ஏறி இருக்கு. ஆனால் எக்ஸ்பென்ஸும் ஏறி இருக்கு. ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன், எக்ஸ்பென்ஸ் குறையணும்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ஏறி இருக்கு. இந்த மார்ச் 2025 குவார்ட்டரில் இவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்லா தான் இருக்குது. பட் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. சரி, இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.53 இருக்குது. 52 வீக் எவ்வளோ ஹை இருக்குது, 1.12 இருக்குது. லோ 0.43 இருக்குது. ஸோ 0.43 இருந்த ஷேர் தான் இப்போ ஒரு சில நாளாக தான் 0.53க்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக் ப்ராஃபிட் வந்து ஹையில் இருக்குதுன்னு சொன்னோன்னே அது 0.53 வந்து லாக் ஆகிடுச்சு. சரி, இதோட பி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.2, புக் வேல்யூ 1 ரூபி 0.6. ஸோ 1.06 இருக்குது, புக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இதே மாதிரி தாங்க ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட்டும், புக் வேல்யூ ஜாஸ்தி 2 ரூபி, ஆனால் ஷேர் ப்ரைஸ் 0.52 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து புக் வேல்யூ ஜாஸ்தி, ஆனால் ரெண்டுத்தோட மார்க்கெட் கேப்பும் கம்மி. ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட் கேப் 89.96, இதோட மார்க்கெட் கேப் 31.48. ஸோ இதில் வந்து மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி, ரிஸ்க்கும் ஜாஸ்தி. இதில் யார் வந்து இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் பப்ளிக்கும். டிஐ கிடையாது, ப்ரொமோட்டர் கிடையாதுங்க. ப்ரொமோட்டர் எல்லாமே பப்ளிக் தான் வச்சுருக்காங்க. 98.49 வந்து பப்ளிக்கு, எஃப்ஐ வந்து 1.52 வச்சுருக்காங்க. சரிங்க, வேறு என்ன இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இபிஎஸ் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு 0.07, இதே பழைய குவார்ட்டரில் 0.02. ஸோ இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் வந்து போன வருஷம் எவ்வளோனா 1.02 தான், இந்த வருஷம் 3.94. ஆனால் ப்ராஃபிட் வந்து ஆஃப்டர் டேக்ஸ் குறைஞ்சிருக்கு, ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமானதுனால குறைஞ்சிருக்கு. இவங்களுடைய கடனும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அந்த கம்பெனிலையும் கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான். பட் ஆனால் 2 கடன் சின்ன கம்பெனிங்க, அவங்கெல்லாம் ஒரு கேபிட்டல் போனால் கடன் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம்தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த கம்பெனி வாங்கணும்னு பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும்
நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எந்த கம்பெனியும் அனலைஸ் பண்ணால் வாங்காதீங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான், வாங்குங்கன்ற வீடியோ கிடையாது. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், இந்த ஷேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது, செல் பண்ண அவசியம். நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் தரல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாகவும் தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பென்னி ஸ்டாக்கை பற்றி சொன்னால், பென்னி ஸ்டாக் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ ரிஸ்கியான ஸ்டாக் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த ஸ்டாக்கை ரொம்பவே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொமோட்டர் விற்றாங்க இல்லையா ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் மார்க்கெட்டில், அதில் வந்து இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொமோட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க 2 வருஷம் கழிச்சு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரையும் இந்த ப்ரொமோட்டர் வந்து விற்கிறாங்க வாங்குறாங்க, அப்படிங்கும் போதே கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. கண்ணை மூடிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வருது, டெலிகிராமில் வருது, யூடியூப்பில் வருதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எந்த ஷேரையும் வாங்காதீங்க. தயவு செஞ்சு ஷேர்ஸ் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். 1க்கு 10 தடவை அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, பை.